18 வயசு நிறைவடைறதுக்காக காத்திருந்து 18 வயசு நிறைவடைஞ்சா அடுத்த நாளே காதல் ஜோடி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு காவல் நிலையம் நோக்கி தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 18 வயசு ஆனா அடுத்த நாளே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இங்க ஒரு காதல் ஜோடி. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆலங்குடியார் வீதி பக்கத்துல வசிச்சுட்டு வராங்க 18 வயதான சித்ரா. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதின நிலையில இப்ப இவங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கு. அதாவது இவங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சிருக்கு. 18 வயசு நிறைவடைஞ்ச அடுத்த நாளே தான் காதலிச்சுட்டு வந்த நபரை கரம் பிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய அக்கா வீட்டு பக்கத்துல சூர்யா அப்படின்றவரு வசிச்சுட்டு வராரு. இவரு கட்டிட கூலி வேலை செஞ்சுட்டு வந்த சூழல்ல தான் இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல சித்ராவுக்கு 18 வயசு ஆகணும் அப்படின்றதுக்காக காத்திருந்து 18 வயசு முடிஞ்ச அடுத்த நாளே காரைக்குடி மீனாட்சிபுரத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்துல இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்துக்கு வந்து இந்த காதல் ஜோடி தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 18 வயசு நிறைவடைஞ்ச அடுத்த நாளே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் வந்த இந்த காதல் ஜோடியால பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. திருமணமாகி குழந்தை இல்ல அப்படின்ற கோபத்துல கணவன் மது போதையில தகராறுல ஈடுபட்டு மனைவிய கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட மாமாக்குடி பகுதியை சேர்ந்தவர் கேசவன். இவருடைய மனைவி மகாலட்சுமி. இவங்க 2 பேருமே கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆன நிலையில மகாலட்சுமிக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி கேசவன் அடிக்கடி மகாலட்சுமி கிட்ட தகராறுல ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல தான் சம்பவத்தை அன்னைக்கு மது போதையில வந்த கேசவன் மகாலட்சுமி கிட்ட தகராறுல ஈடுபட்டு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து மகாலட்சுமியை தாக்குனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க படுகாயமடைஞ்ச மகாலட்சுமிய சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா போற வழியிலேயே மகாலட்சுமி உயிரிழந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து பொறையார் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் உயிரிழந்த மகாலட்சுமியினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் கணவன் கேசவனை போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி கணவன் அடிக்கடி மனைவி கிட்ட தகராறுல ஈடுபட்டு வந்த நிலையில கட்டையால தாக்கி மனைவிய கணவன் கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அந்த பகுதியில ஏற்படுத்தி